ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சட்சாங். அப்பதான் வந்து சென்டர்ல எல்லா சென்டருக்கும் நீங்க இது போயிருந்தீங்கன்னா எங்க பண்ணாலும் லைட் அடிப்பாங்க. சென்டர் பஜன் ஆரம்பிக்க போறாங்கன்னா இப்படி தெரியும்னா லைட் அடிச்சிடுவாங்க. உண்மைதானே? ஏன் லைட் அடிக்கிறாங்க? இதுக்கு யாரு பதில் சொல்றாங்களோ ரெண்டாவது ரெண்டா சிலமா ஏன் வந்துட்டு டிம்மா ஆக்குறாங்க? ஏன் வந்துட்டு சரி நம்ம என்ன சொல்றோம் வீட்டுல மணி 7 ஆயிடுச்சு யாரும் வேலை தெரியல. உண்மைதானே? ஆனா ஏன் சென்டருக்கு வந்தாலும் லைட் அடிக்கிறாங்க? அந்த ஒரு சூழ்நிலையோ ஒரு ரஜிஷ் வெரி குட். இது வந்து நமக்கு தெரிஞ்ச வேண்டியது சிம்பிளான இது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, சாப்பிட போனா எப்படி இருக்கும்? கேண்டல் லைட். ஏன் கேண்டல் லைட்? ஏன்னா வந்துட்டு மற்ற எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது, மண்ணுக்கு தெரியுற ஆள் தான் வந்து அவங்க மேல கான்சென்ட்ரேஷன் வரணும்னு யூஸ்வலி அது எப்படி பார்க்குறாங்கன்னா சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா கண்ணு இந்த கண் பியூப்பிள்ஸ் இருக்குல்ல அது வந்து கான்ஸ்டிக் ஆகும். அப்பதான் வந்துட்டு லைட் இல்லாதப்ப பெருசாகும். லைட் இல்லை பரவாயில்ல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க காடி ஓடிட்டு இருக்க போலீஸ் வந்து லைட் அடிப்பாங்க மூஞ்சில. அவங்க செக் பண்றாங்க. என்ன செக் பண்றாங்கன்னா அது பியூப்பிள்ஸ் வந்து ஏதோ ட்ரக்ஸ் எடுத்து அது வந்து பெருசாகாது. ஸோ அதை பார்க்கறதுல வந்து அப்ப என்ன இன்னும் கூட வந்து நம்ம மற்றவங்களோட வாயை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், மட்டும் சுவாமியை பார்ப்போம்னு வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ். ஓகே, அப்ப இந்த எல்லாம் ரொம்ப பேர் இருக்கிற இடத்துல வந்து லைட் அடைச்சு சுவாமி வந்து பஜன் பாட சொல்றது என்னதுன்னா யூனிட்டி இஸ் நாட் நெசசரிலி அ டிஸ்ட்ராக்ஷன். அப்பனா வந்துட்டு சென்டருக்கு போனாலே இதான் பிரச்சனை. எக்ஸாம்பிள், சென்டருக்கு போனா யாராச்சும் வந்து அறுப்பாங்க, இல்லைன்னா என்னை வந்து நோண்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து வர மாட்டாங்க சென்டருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா ரொம்ப பேர் வந்து நான் அங்க ராமா கூட நான் சண்டை போட்டு வச்சுங்க, நான் சென்டருக்கு போக மாட்டேன். ஆனா என்ன ரொம்ப பேருக்கு என்ன எஸ்பெஷலி யங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு என்ன புரியலன்னா அங்கிள் ராமாவுக்கும் அது வந்து ஒரு லாஸ் இல்லை, சுவாமிக்கும் அது ஒரு லாஸ் இல்லை. ஏன்னா யாராச்சும் வந்துடுவாங்க வேற ஆளு. ஆனா வந்து லாஸ் யாருக்கு? கோச்சிக்கிட்ட எனக்கு, கோச்சிக்கிட்ட எனக்கு. அப்படின்னா வந்துட்டு நம்ம வரலன்னா பஜன் ஓடுதானே, நம்ம வரலனாலும் பஜன் ஓடுவான், ஓடும். அது ஓடிட்டே இருந்திருக்கு, ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்புறமா ஓடிட்டு இருக்கோம். இதோட பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு நீங்களும் நானும் வந்துட்டு போய் சேர்ந்துக்கணுமா, அது நம்மளோட ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது ஒரு பஜன் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. பஜன் வந்து ஸ்பிரிச்சுவலாவா இருக்கலாம், ரிச்சுவலா இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா சுவாமி என்ன சொல்றாருன்னா ஒரு மகா சிவராத்திரியோட டிஸ்கஸ் கொடுக்குற பேர் ரிச்சுவல். ரிச்சுவல்னா சடங்கு. சடங்குக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கிறாங்க. இது ஒரு பாய்ஸ் கேட்கலாம். சடங்குக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்றப்ப சுவாமி பஜன் ஒரு எக்ஸாம்பிளா கொடுப்பாரு. சுவாமி சொல்றாரு இது வந்து ரிச்சுவல் ஆகல, இது ஸ்பிரிச்சுவல் ஆகலான்னு. அப்ப உங்களோட அபிப்பிராயத்துல எது ரிச்சுவல், எது ஸ்பிரிச்சுவல்? எது ரிச்சுவல், எது ஸ்பிரிச்சுவல்? சிம்பிளான கேள்வியா? புரிஞ்சு தானே? எது ரிச்சுவல்? ரிச்சுவல்னா எதுனா சடங்கு. சடங்கு தவறு இல்லை. ஆனா சடங்கு என்னதுன்னா ஒரு பொருள் இல்லாத ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடும். எது வந்து ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம். அப்புறம் உள்ளுக்கு ஆழமா நம்மளை டிஸ்டர்ப் பண்றது நம்மளை இன்வோக் பண்றது வந்து ஸ்பிரிச்சுவல். அப்ப எது வந்து ரிச்சுவல், எது ஸ்பிரிச்சுவல்? எப்படி அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது? பள்ளி வளர்க்கறது ரிச்சுவல். எத்தனை பேர் ஓகே இன்னைக்கு எத்தனை பேர் வந்து 20 வாட்டி வளர்க்கும் தெரியாது, நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா நம்ம போயிட்டு அவங்க வளர்க்கிட்டு வந்துடுது, அது ரிச்சுவல் ஆயிடுச்சு. அதான் ரிச்சுவலோட நார்மல். அப்படியே நம்மளுக்கு யாரையும் யோசிச்சிருக்க மாட்டோம். பல்லு வளர்க்குற மாதிரி அதுதான் ஞாபகம் இருக்கும். புரூஸ் கலர் ரொம்ப பேர் வீட்டில் இருந்தா அந்த புரூஸ் கலர் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா வந்து எத்தனை வாட்டி இப்போ தேய்ச்சோம் பின்னால தேய்ச்சோம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ரெடி ரிச்சுவல். அதான் அந்த ரிச்சுவலோட யூனிஃபர். அப்ப ரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன வித்தியாசம்னா இன்னைக்கு டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது, என்னோட ஊசி வந்து உள்ளுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாவோட செஞ்சோம், அது ஸ்பிரிச்சுவல் ஆயிடுச்சு. உண்மைதானே? அப்ப அதே மாதிரி பஜனோட ஓகே சுவாமி எப்படி சொல்றாரு, மியூசிஷியன் இருக்காங்க, அவங்க மியூசிக் விளையாண்டாங்க, பாடுறவங்க இருக்காங்க, அவங்க மேல பாடிட்டு இருக்காங்க, அவங்க பாடி முடிச்சாலும் கை தட்டுவாங்க. ஆனா பஜன்ல வந்து பஜன் அப்ப கை தட்டுவாங்க. அதான் வந்து டிஃபரன்ஸ். அதான் வந்து எப்போ ஸ்பிரிச்சுவலுக்கும் ரிச்சுவலுக்கும் வித்தியாசம். புரிஞ்சுதானே? அதே மாதிரி இப்போ ஒரு பஜன் சிங்கர் நல்ல பஜன் பாடுறது ஏன் வந்துட்டு கை தட்டணும்? அவங்க வந்து 4 நாள் விளையாடுறாங்க, அவ்வளவு அழகா இருக்கு. அதை நீங்க கூட பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா அதையும் மிஞ்சி கை தட்டி உங்களுக்கு எங்க பாட்டே கேட்காது. அப்ப ஏன் கை தட்டணும்? வெரி குட். ஏன் கை தட்டணும்? என்ன சொன்னாங்க?
ஓகே கோரஸ். ஏன் கை தட்டணும்? ஒரு கை தட்டணும் கோரஸ் கொடுக்கலாமா? கை எனக்கு வலிக்குது, எனக்கு ஒரு கை. ஆண்டி சொன்னாங்க, அதான் அவங்க கேட்கல. அதான் ஏன் ஆண்டி ஒன்று சொன்னாங்க, என்ன சொன்னாங்க ஆண்டி? ஆனா கை தட்டுறது வந்து எப்படி கை தட்டும்? பீட்டோட. உண்மை தானே? இப்போ யாராச்சும் வித்தியாசமா கை தட்டினா தெரியும் பக்கத்துல. உண்மை தானே? அப்ப அந்த பீட்டோட நம்ம கை தட்டுறதுக்கு வந்து என்ன தேவைப்படும்? கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்னா அதுலயே வந்து ஃபோக்கஸ் வருது வந்து அது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 7 பீட்னு ஒரு சாங் இருக்கு. சத்ய தெய்வமே அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அது வந்து பீட் மாறும். அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸே வந்து கை தட்டிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்காது. யூசுவல் மோஸ்ட் ஆஃப் த 6 பீட் 8 பீட். அப்ப அது வந்து நம்மளுக்கு உணராமே வந்து நம்ம கை தட்டலாம். ஆனா சுவாமி சொல்றாரு ஒரு போகோக்கு இருக்கு. அந்த போகோக்கு வந்து ரொம்ப க்ரோஸ் உட்காந்துருக்கு. க்ரோஸ்னா காக்கா உட்காந்துருக்கு. அந்த காக்கா வந்து நீங்க கல்லூரி அடிக்கலாம், மரத்தை ஆட்டலாம். ஒண்ணுன்னா கை தட்டி சத்தமா இருந்துச்சுன்னா அதை பட்டாசு வெடிச்சாங்கன்னா அதை பார்த்து போயிடும் வச்சுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி உங்க மைண்ட் என் மைண்ட்லயும் வந்து ரொம்ப விஷயம் உட்காந்துருக்கும். ஏன்னா இது எப்படி தெரியும்னா பதிலாம் முடிஞ்சிடும். இப்போ நீங்க பாருங்க ஏதாச்சும் பாட்டு அந்த கடைசி லைன் முதல் பாருங்க யாராச்சும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணாங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலன்னு. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. ஆனா கை சரி ரொம்ப பேர் கையும் தட்ட மாட்டாங்க. இது வந்து சுவாமி வந்துட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ ரூம்ல சொல்லுது, யாரு வந்து இந்த தொடை மேல வந்து கை ரெஸ்ட் பண்ணிட்டு கை தட்டுறாங்களோ சோம்பேறின்னு சுவாமி சொன்னாரு. அப்புறம் அந்த சில பேர் வந்து கை தூக்க மாட்டாங்க, அவங்க இப்படி தட்டுவாங்க. ஏன்னா வந்து கை வலிக்குது இதெல்லாம் அவங்க வந்துட்டு கரகாட்டி மாதிரி சுவாமி என்ன சொல்ல சோம்பேறி. அப்ப வந்து அந்த இன்டர்வியூ ரூம்ல ஒரு அங்கிள் வந்துட்டு கை தட்டல. அவர் என்ன அவருக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ். அப்ப அவர் சொன்னாங்க சுவாமி கிட்ட கை தட்டலன்னு. அப்ப அவர் சொன்னார் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லிட்டு சுவாமி என்ன சொன்னாருன்னா, அதுக்கு நீ ரூம்ல இருந்தே பாடிருக்கா நானும் வந்திருக்க மாட்டேன், உன் கை வலி நீயே பாத்துக்கணும். அப்ப சொன்ன இங்க வந்துட்டு பஜனுக்குள்ள வந்துட்டு அப்ப உனக்கு உன் கை வலி தான் முக்கியம், நீ ரூம்ல இருந்திருக்கலாம், ஏன் இங்க வந்துட்டு? இப்ப நான் முக்கியம், உன் கை வலி தானே முக்கியம் அப்படின்னு. அப்ப என்ன சுவாமி சொல்ல வர்றாருன்னா, இங்க வந்தாச்சும் உன் கை வலியை மறந்துட்டு கை தட்டுது. அதான் வந்து சுவாமியோட ஐடியா. இந்த ஐடியா இஸ் ஃபர்ஸ்ட் லூஸ் ourselves. அதான் அப்ப ஓகே கை தட்டுறதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது? கை. வெரி குட். கை ஒரு கையில கை தட்டலாமா? முடியாது. இங்கதான் வந்து சுவாமியோட சொன்ன யூனிட்டி. அதாவது ஒரு இவன் தமிழ் பிள்ளையெல்லாம் நினைப்பாங்க ஒரு கையில ஒரு ஆள் நீங்க வந்து என்ன வேணாலும் செய்யணும் வீட்டுல. ஆனா அந்த இஃபெக்ட் வந்து அதே மாதிரி இருக்காது. ஏன்னா வந்துட்டு நான் தான் கை தட்டி ஏன் சென்டருக்கு போய் தான் பஜன் பாடணுமா? அப்பதான் அந்த கேள்வி. சென்டர் போய் தான் கை தட்டணுமான்னு நீங்க பாடுங்க, நீங்க கை தட்டலாம். ஷாக் சென்டர்லயும் தெரியுதுங்க. அப்ப வந்து அந்த இஃபெக்ட் ஏன் நான் வந்து 6 பீட் பாட்டு நான் லைவ் பூரா துர்கி நீங்க யார் பாடுறாங்க துர்கி வந்து இப்ப யூஸ்வலி 8 பீட் சாங். ஆனா அது வந்து 6 பீட். இங்க ஐ மீன் நீங்க நான் பேசுறது 6 பீட் வச்சுங்களே. அப்ப நீங்க கலெக்டிவா நீங்க வந்து நீங்க செய்யலன்னா உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு மாணிக்க வாசகர் தெரியுமா? அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர். ஓகே, மாணிக்க வாசகர்ல ஒரு பாட்டு எழுதுறப்ப மாணிக்க வாசகர் வந்து ரொம்ப இமோஷனல். அவர் இமோஷனல் ஆக்கி அப்ப அவர் எழுதுறப்ப என்ன சொல்றாருன்னா, சிவா எனக்கு உங்களை வணங்குறது எப்படி தெரியல, ஆனா நான் பார்த்தா அவங்க எல்லாம் விபூதி பாட்டு அடிச்சிருக்காங்க, நானும் பாட்டு போட்டுக்கிறேன். அவங்க எல்லாம் ருத்ராட்சி போட்டிருக்காங்க, நானும் ருத்ராட்சி போட்டுக்கிறேன். இந்த குழுவில் இருக்கிறப்ப அவங்க எல்லாம் நீங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போறாங்க, என்னையும் சேர்த்து கொண்டு போய்க்கீங்க. அப்ப சுவாமியோட மெயின் ரீசன் இப்ப ஆர்கனைசேஷன் வந்து சுவாமி வரணும்னு அவசியமே இல்லை. உண்மைதானே? சுவாமி உங்களுக்கும் வரலாம், எனக்கும் ஒண்டியா வந்துடலாம். அவர் வந்து ஒண்டியா எனக்கு ஒரு அவதார் இருந்தாரு, எனக்கு ஒரு குரு இருந்தாரு, எனக்கு அப்படி இருந்தது. ஆனா சுவாமியோட ஒரே ஒரு இம்பாக்ட் என்ன வேணும்னா, நீங்க எல்லாம் ஒரு குருவா இருந்தா எனக்கு இருக்கிற கொலை இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருக்கிற கொலை எனக்கு இருக்காது. நான் வந்து சுவாமியோட கோலை வந்து சுவாமி சொல்றேன் மனசு பஞ்சரி பிடிச்சிடுறேன். எல்லாரும் அவங்க இடத்துல உட்காந்துருங்க, நான் ஒரு போட் எடுத்து வரேன், அந்த போட் ஏறிங்க, நான் கூட்டிட்டு போறேன். I'll bring you across the ocean of life with a boat. ஒரு நாள் கூட்டிட்டு வரேன். ஆனா வந்துட்டு நான் குரூஸ் போறாங்க, குரூப்பா போறது நல்லா இருக்கு, உண்மையாவே இல்லையா? ஸோ அந்த ஒரு இஃபெக்ட்னால யங் அடல்ட்ஸோட ப்ராப்ளமே யூஸ்வலி என்ன வரும்னா, யங் அடல்ட்ஸ்னா வந்து 18 years old to ஓகே இது இம்பாக்ட் 18 years old to 40. சயின்டிஃபிக்லி பார்த்தா 18 to 35 to 45 ஏ மாதிரி வயசுல வந்துட்டு கிரேஸ் பீரியட். இதுக்கப்புறம் வந்து யங் அடல்ட்ஸ் இல்லை, அடல்ட்ஸ் பை ரைட். ஏன்னா இப்போ வந்து நம்ம மேரேஜ் பண்றது லேட் ஆகுதுன்னு இப்போ அது வரைக்கும் டைம் கொடுக்கணும், 5 வருஷம் இருக்குன்னு. 18 to 40 years old வந்துட்டு
is the period where life becomes very busy or at least seems busy. அப்பனா நம்ம அப்பதான் வந்து படிக்கணும், படிச்சா வேலைக்கு போகணும், வேலை செஞ்சா கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஃபேமிலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, ஃபேமிலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ இந்த 18 to 40 years old நம்ம ரொம்ப என்க்ளோஸ்டாக இருக்கிறது வந்து என்னதுன்னா இதில் என்க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். தெரியும், புரியுதா நான் என்ன சொல்ல வரது? படிக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் படிக்க மாட்டோம். நல்ல வேலை செய்யணும்னு சொல்லுவோம், சுமாராக தான் வேலை செய்வோம். கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவோம், அதுவும் வந்துட்டு வீட்டிலேருந்து வற்புறுத்துனா அது வந்து அப்போ வந்து நம்மளோட லைஃபோட ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் இருக்காது. அப்போ the easiest way வந்து ஃபோக்கஸ் ரெட்ரீவ் பண்ணுறது வந்து யூஸ்வலி டு பி இன் அ குரூப். ஏன்னா வந்துட்டு கால் கட்ட போடணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி இட்ஸ் நாட் பிகாஸ் they want that person. ஆனால் ஒன்லியாக இருந்தாங்கன்னா யூஸ்வலி மைண்ட் வந்து எப்போதும் குதிக்கும். யாரும் செக் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு வச்சுங்க, செட்டில் ஆட் பண்ண எங்கேயாச்சும் பார்த்துருவாங்களா, ஒருத்தர் செல்றது யாராச்சும் இங்கே வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு தாட் வருமா இல்லையா? அந்த ஒரு இந்த பழக்கத்தை வந்து இந்த மாதிரி பழக்கத்தை வந்து உருவாக எடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் பீரியட். ஓகே, பகவத்கீதா பார்த்து தெரியுதானே? ஓகே, பகவத்கீதா வந்து அது யாரோ ஒரு கிருஷ்ணன் யாரோ ஒரு அர்ஜுனன் சொன்னது, அதை கேட்டது ஒரு சஞ்சனா, அதை கேட்டது வந்துட்டு அதை பார்த்து அவருக்கும் கண்ணு தெரியாத ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டது வியாசா. வியாசா தெரியுது? வியாசா யாரு? பக்கத்துல இருந்தாங்க. வியாசா அவரை பார்த்தது எழுதி அவரை எழுதுதான் பகவத்கீதா. பகவத்கீதா அர்ஜுனா கிருஷ்ணா சொல்றப்ப அவங்களுக்கு வயசு எத்தனை? கிருஷ்ணான்னு இருந்தாரு. பகவத்கீதா சாரதி யாரு? சாரதி தம்பி தானே? சாரதி கிருஷ்ணா இருந்தாரு, அர்ஜுனா இருக்காரு. உங்களுக்கு 2 பேருக்கும் டைமிங் வந்து கொஞ்சம் தெரியல. அங்க போர் நடக்க போது அப்பதான் வந்துட்டு ஒரு 700 verses. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், 700 versesனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 hour எடுத்திருக்கும். நீங்க ஃபுல்லா படிச்சாலே பகவத்கீதா ஒரு 4 hours எடுக்குமா? 4 hours பண்ணி வந்து அவர் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல இது என்ன செய்தியா இல்லையான்னு கேள்வி. இது வந்து யங் அடல்ட்ஸ் எப்போதும் கேட்கிற கேள்வி. கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஹிம்சான்னு சொல்றோம். அர்ஜுனா சண்டை வேண்டாம்னு ஓடி போறாரு. கிருஷ்ணா பிடிச்சி வச்சுட்டு கேளு நான் சொல்றேன்னு சொல்றாரு. கிருஷ்ணாக்கு சண்டை மேல ஆசையா? அப்புறம் கிருஷ்ணா ஏன் வந்து அர்ஜுனா நிப்பாட்டினாரு? அர்ஜுனான்னு ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு. அவங்க சண்டைக்கு போக போறாங்க. குருவும் பாண்டுவும் சண்டைக்கு போறது வந்து வெள்ளிக்கு வந்து கசின்ஸ் தானே. அப்ப இங்க சண்டை பண்ணீங்கன்னா நம்மளா என்ன சொல்லியிருக்கோம்? ஏன்ப்பா சண்டை போறீங்க, சொந்தக்காரங்க தானே, விட்டு கொடுத்துட்டு போயிருங்கன்னு. அதுக்கு அதே மாதிரி அர்ஜுனா சொன்னது, என் மண்ணுக்கு இருக்கிறது தாத்தா, என் மண்ணுக்கு இருக்கிறது என்னோட டீச்சர், என் மண்ணுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க, எனக்கு இது சண்டை வேண்டாம், நான் போய் காட்டில் வந்து சன்னியாசியாவே வாழ்ந்துடுறேன், பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு வருஷம் வந்து 14 years வந்து எக்ஸைல இருந்தாங்க. கிருஷ்ணா வந்து அப்ப இந்த பகவத்கீதா சொல்லி கன்வின்ஸ் பண்ற அர்ஜுனாவை இந்த போருக்கு போய் தான் ஆகணும். அப்ப கிருஷ்ணாக்கு சண்டை பிடிச்சிருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாரு கிருஷ்ணா? 18 to 35 years, 18 to 40 years old அர்ஜுனா என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது நீ நினைக்கிற நீ சண்டைக்கு போறேன்னு, இப்ப நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றது 700 verses. 700 verses எத்தனை சாப்டர்? 18 chapters. 18 chaptersல வந்து ஒண்ணா கிருஷ்ணா சொல்றாரு, இந்த வழி நான் சொல்றேன், நீ கேட்டுங்க, இது உனக்கு ஓகே ஆகுது. மூக்கல மெடிடேட் பண்ணு, மூக்க பாரு, பூஜம் பாருன்னு அர்ஜுனா சொல்றாரு. கிருஷ்ணா நம்ம போறோம், நீ இங்க உட்காந்து நீ மெடிடேட்லாம் பண்ண சொன்னா எனக்கு வராது. அப்புறம் கிருஷ்ணா அடுத்த சாப்டர் போய் அடுத்த சாப்டர் கடைசி சாப்டர் என்ன சொல்றது, நான் இவ்வளவு சொல்லிட்டேன், இது சுவாமி நம்மளுக்கு சொல்றது, நான் இவ்வளவு சொல்லிட்டேன், இதுல நீ இதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு என்ன செய்யணுமோ நீ செய்ய அர்ஜுனா. அதான் வந்து அந்த லாஸ்ட் லைன். அப்ப வந்து ரொம்ப பேர் கேட்பாங்க, இந்த எஃபர்ட் வந்து கிருஷ்ணா துரியோதனா போட்டிருந்தாரா? சண்டையே நடந்திருக்காரு. ஆமா தானே? கிருஷ்ணா சொன்ன பகவத்கீதா அர்ஜுனா நல்லா பையன், இவர்கிட்ட ஏன் போய் சொன்னாரு? நீ போய் துரியோதனா சொல்லியிருந்தா சண்டை நடந்திருக்காரு. அவனை மாதிரி இருக்கா? அவருக்கு இன்ஃபேக்ட் ஃபியூ வீக்ஸ், ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துச்சு. கிருஷ்ணா தான் தூண்டா போவாரு. கிருஷ்ணா போறாரு, அவனுக்கு துரியோதனா இந்த பகவத்கீதா நீ அங்க சொல்லியிருந்தேனாப்பா முடிச்சிருக்காரு. ஆனா துரியோதனா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிருஷ்ணா சொன்னாரு. கிருஷ்ணா சொல்ல இல்லை, கிருஷ்ணா வந்து துரியோதனை அட்வைஸ் பண்றதுக்கு ஆரம்பிப்பாரு. அப்ப துரியோதனன் என்ன சொல்லுவாருன்னா, கிருஷ்ணா ஸ்டாப், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வந்துட்டு எனக்கு இது செய்யக்கூடாதுன்னு என் மைண்ட் சொல்லுது, ஆனா சொல்ற மைண்ட் கேட்க மாட்டேது. நீ
நீ என்னதான் சொல்லு, எனக்கு வந்து மாற வந்தேன், அதனால நீ முயற்சி பண்ணாத, போதும் கிருஷ்ணன். இதே சென்டென்ஸ் அர்ஜுனா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணா, எனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியுது, ஆனா என் மனசு எப்போதும் இந்த கெட்டதையே செய்ய வந்து தூண்டுது. எப்படி நான் இதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு அர்ஜுனா கேட்பேன். அதான் டிஃபரன்ஸ் வந்து அந்த லாஸ்ட் நைட். துரியோதனா சொன்னாரு, எனக்கு முடியாதுப்பா, கிளம்பிடு. அர்ஜுனா சொன்னாரு, இல்லப்பா எனக்கு எப்படின்னு தெரிஞ்சு நான் இதில் மாட்டிக்கிட்டேன், நீ வந்து என்னை ஹெல்ப் பண்ண. அதனாலதான் வந்து கிருஷ்ணா சொல்றாரு, அந்த ஒரு சென்டென்ஸ் அர்ஜுனா வந்து அப்போ சொன்னதுனால நான் இப்ப சாரதியா வந்தேன். ஏன்னா வந்து இப்ப கிருஷ்ணா வந்து மேல உட்காந்துருந்தா அவர் டிசைட் பண்ணிருக்கணும் சண்டைக்கு போடலாமா இல்லையான்னு. கிருஷ்ணா கீழே உட்காந்து இருக்கிறதுனால கிருஷ்ணா வந்து சாய்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம நீ இப்போ போலியா, நம்ம ரெடியா இருக்கு, இப்போ நீ போலன்னு சொன்னது தென் ஹில் கிவ் 700 verses. அப்ப யங் அடல்ட்ஸ், இங்க இருக்கிற யங் அடல்ட்ஸ் ஒன்னே ஒன்று தான், நீங்க வந்து சுவாமி நம்புறீங்க, சுவாமி நம்பல, கடவுள் நம்புறீங்க, கடவுள் நம்பல, அதெல்லாம் வந்து செகண்டரி. அதெல்லாம் செகண்டரி டீடைல்ஸ். செகண்டரி டீடைல்ஸ் உள்ளே ஒன்றும் இல்லை, அப்புறம் வெளியே வந்து நம்ம அது வந்து செகண்டரி, டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் திங் தட் மேட்டர்ஸ் இஸ் இன் த ஹார்ட் வி ஹேவ் டு நோ. நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எனக்கு தெரியாத பல விஷயம் இருக்கு, எனக்கு தெரியாத பல விஷயம் இருக்கு, எனக்கு புரியாத பல 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 விஷயம் இருக்கு, நான் பார்க்க முடியாத ரொம்ப ரொம்ப விஷயம் இருக்கு. இது ஒரு சாரதி. அப்படின்னா நான் சென்டருக்கு வர்றது ஒரு 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 வெஹிக்கல். நான் இந்த வெஹிக்கல்ல உட்காந்தேன்னா எனக்கு தான் பயம், உண்மைதானே? எனக்கு பயம். அதுதான் அந்த இன்டென்ஷனா இருக்கணும் தவிர, அங்க போனாதான் நான் நல்லா பாடுவேன், அங்க போனா எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், பிடிச்ச மாதிரி நடக்காது. அந்த மாதிரி இன்டென்ஷனோட போனா we lost the point. அது எல்லாம் போகாம இருக்கலாம். அப்ப the first thing that we have to adjust, and this is what Prasanna told me anyways to convey, எல்லா young adults, இங்க இருக்கிற எல்லா young adults, and I think it includes the adults also, first thing or first step of unity is, நம்ம சென்டருக்கு வரணும் வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். மிஷன் ஸ்டேட்மெண்ட் தெரியாதானே? எத்தனை பேர் வேலை செய்யணும் கார்பரேட்ல? விஷன் ஸ்டேட்மெண்ட்னா இந்த கம்பெனிக்கு ஒரு கோல் இருக்கும், உண்மைதானே? விஷன் இருக்கும். விஷன் வந்து பிக் கோல். விஷன்னா வந்து சம்திங் தட் யூ கேன் அச்சீவ், மெஷர் அண்ட் குவான்டிஃபையபிள், அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு விஷன் வந்து ஓகே விட்டுருங்க, நம்ம ஸ்டார்டிங் அதில் வந்து விஷன் நம்மளுக்கு தெரியக்கூட தெரியாது. விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து மஸ்ட் பி சம்திங் நீங்க சூஸ் பண்ணுது. விஷன் வந்து சம்மன் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ விஷன் அப்போ நான் ஏன் வரேன், எதுக்கு நான் வரேன், ரொம்ப கிராண்டா யோசிக்க கூடாது, ஏன்னா வந்து நடக்காது. சிம்பிளா நான் எதுக்கு வரேன், நான் இம்ப்ரூவ் பண்ண, எனக்கு இவ்வளவு நாள் இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து நான் வந்து கிராஸ் பண்றதுக்கு சென்டருக்கு வர முடியுமா? முடியும். அந்த ஒரு ஃபோக்கஸோட வந்துமா எந்த காலத்துக்கும் அது சென்டர் பிரச்சனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப கிராண்டா நம்ம யோசிக்க வேண்டாம். சிம்பிளா இந்த ஒரு ஃபோக்கஸாக வந்து யார் என்ன சொல்லணும் போய் சொல்லிட்டு போட்டுப்பா, ஏன் ரீசன் இது, நான் வந்தது இதுக்கு. எப்படி ஏன்னா வந்து இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற யங் அடல்ட்ஸோட ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி யங் அடல்ட்ஸ் ப்ராப்ளமே இல்லை. பாத்துக்கீங்களா? யாராச்சும் யங் அடல்ட்ஸ் வந்து சென்டர்ல கை தூக்கி ஏசவோ மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, ஆனா ஏசவோ மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ தலையாட்டிட்டு யூஸ்வலி தட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி யங் அடல்ட்ஸ் பின்னாடி பேசுவாங்க. ஆனா வந்துட்டு முன்னுக்கு வந்து அவங்க வந்து கான்ஃபரன்டேஷன்ஸ் இருக்க மாட்டாங்க. யூஸ்வலி நாட், unless they are very very invested into something, இல்லைன்னா அவங்க கான்ஃபரன்டேஷன் இருக்க மாட்டாங்க. ஆனா வந்துட்டு போகாம இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி போகலன்னா அடுத்த வாட்டி போறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது பழக்கமாயிடும். ஏன்னா போகாம இருக்கிறது வந்து சின்ன உண்மைதானே, சுலபம். போகாம ஒரு வாட்டி, அப்போ ஒரு வாட்டி அந்த மைண்ட் வந்து அந்த போகாம இருக்கிற அந்த சுகம் கண்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் போகாது, டிஸ்கனெக்டட் ஆயிடும். ஏன்னா அப்போ வந்து பேரண்ட்ஸ் 8-40 வந்து யூஸ்வலி அவங்க வந்து காலேஜ்ல இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணுவாங்க தூரமா. அப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலி கண்ட்ரோல் இருக்காது, நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து நீங்க வெள்ளையாவே அது ஒரு பழக்கமாயிடுச்சுன்னா, இப்ப பாருங்க பல்லு வளர்க்கணும் சொல்லுவேன், முதல் 5 வருஷத்துல நீங்க பாடா பாடணும், அவங்க தானே பல்லு வளர்க்கு. அப்புறம் நீங்க சொல்லணும்னா கூட அவங்க போய் கூட அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க முடியாது, நான் பல்லு வளர்க்கி ஆகணும். ஸோ பல்லு வளர்க்குறது பழக்கமாயிடுச்சு. அந்த முதல் 5 years, யூஸ்வலி the early years, பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணணும். கல்யாணமா நான் தலைக்கிலே இருந்தாலும் நீ பஜனை போய் தான் ஆகணும். இங்க நம்மளோட பிரச்சனை என்னதுன்னா, சென்டரும் பஜனும் வந்து செகண்டரி, மற்றது எல்லாம் பிரைமரி. டியூஷன் பிரைமரி, மியூசிக் கிளாஸ் பிரைமரி, வீட்டில் இருக்கிற தூரத்து சொந்தத்தோட சடங்கு பிரைமரி,
என்கேஜ்மெண்ட் பிரைமரி. மற்றதெல்லாம் அப்படின்னா வந்து பட்ஜெட் பரவாயில்ல இதுக்கு அந்த வந்து பழக்கம் வந்து ஆரம்பிச்சது நம்ம ஃபேமிலி, யூஸ்வலி ஃபேமிலியில் ஆரம்பிக்கும். அந்த ஒரு கல்ச்சர் மைண்ட் செட்டை மாற்றிட்டோம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் பார்த்துருக்கீங்க, கிறிஸ்டியன்ஸ் அவங்க போவாங்க சண்டே வைப்பாங்க, காலையில் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் முஸ்லீம் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்துட்டு நம்மளுக்கு லீவ் கொடுப்பாங்க. நான் ஜோகோ அப்போ எனக்கு தெரியும் இப்போ தான் பார்க்குறாங்க. அது வந்து ஃப்ரைடே இஸ் ஆஃப் டே. ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து ப்ரேயர்ஸ் போடுறது. அந்த ப்ரையாரிட்டி நம்ம ஏன்னா சுவாமி நேற்று யாரும் பேசிட்டு இருக்கிறப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லுவாரு, ஒரு ஆள் வந்து எக்ஸலன்ட் யங் அடல்ட்ஸ்க்கு இது எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் நாட் எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட் விஷயங்கள் த டிஃபரன்ஸ் இஸ் இன் த டிகிரி ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அப்படின்னா எவ்வளோ ஒரு விஷயத்தை மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் வந்து இவங்க எக்ஸலன்ட் இவங்க எக்ஸலன்ட் அதை வந்து தீர்மானிக்குதுன்னு சுவாமி ஒன்று அதில் ஆட் பண்ணாரு. நாட் ஜஸ்ட் த டிகிரி ஆஃப் கான்சென்ட்ரேஷன், வேர் த கான்சென்ட்ரேஷன் இஸ். Doesn't matter. You can be a nuclear bomb builder. Your concentration can be so focused, and where because it is misplaced concentration, you become a disaster. So it's a very good thing. It's not just and concentration வந்து சின்னங்க வராது. அது திருப்பி செய்ய PS5 சொல்றீங்களா? எனக்கு PS சொல்றீங்களா? ஓகே. கம்ப்யூட்டர் கேம் வச்சுங்களேன், விளையாடுறீங்க. டைமும் தெரியாது, பசியும் தெரியாது, தூக்கமோ தெரியாது, வலியும் தெரியாது, விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயத்தை மேலே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி திருப்பி செஞ்சோம், அதை என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஃபாலோ இன்டு தி பிளேஸ். நான் அதுக்கு பட்ஜெட் வந்து பசியும் தெரியாது அப்படின்னு சொல்லு. ஆனால் ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் த டிகிரி ஆஃப் கான்சென்ட்ரேஷன், யூனிட்டி அண்ட் ஆல் தட் இஸ் செகண்டரி டீச்சர்ஸ். அது சொந்தமாகவே வரும். ஸோ அதை சொல்லிட்டு இன் திஸ் கேம்ப் ஐ திங்க் த நெக்ஸ்ட் 4 hours we have a few times. மதுராக்கா இருக்காங்க. And I don't know who கான்டென்ட்ல வந்து யார் வந்து யங் அடல்ட் பண்ணிருக்கு? தீபன் எங்க இருக்காரு? அது பரவாயில்ல. ஓகே. ராவ் where is Purushottam? Hero. Okay. All the young adult coordinators, you must be the anchor. So please பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மதுரை போய் நோட் பண்ணணும். அக்கா ஏன்க்கா உங்களுக்கு வாய் இப்படி பெருசா எக்ஸாம்பிள் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா then we can discuss and we can decide on okay உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இல்லைன்னா வந்து usually we don't know. ஏன் ஜெனரேஷனுக்கு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வேற செட் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ வர ராஜேஷ்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வேற செட் ப்ராப்ளம் இருக்கும். வர போறது ஜென்சி இப்போ நீங்க நேபாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ we cannot understand the problem. I cannot understand. It's not fair for me to say எனக்கு புரிஞ்சிச்சுன்னு. நான் சும்மா ஒரு அகா தான் சொல்ல முடியும். They also, so you have to go share with your young adult partner. That is the first step. After sharing, then only we can see whether we are acting right or not right. Okay, so yeah. Anyone else? Any question? Young adults. Anyone வந்து இங்க இருக்கிற ஆண்டி யாரும் நீங்க பயப்படாதீங்க, இப்ப சொல்லலாம். யாராச்சும் நோட்றாங்கன்னா at all time please go and reach out to the elders in the center. Elders or elder young adults leaders in the center. Make center an inclusive place. Remember, சுவாமி ஆரம்பிச்சது வந்து எந்த வருஷத்துல? ஓகே, எந்த வருஷத்துல சுவாமி ஆரம்பிச்சது? இந்த வருஷம் தீபாவளி 20th October. ஸோ அந்த 20th October வந்து சுவாமி என்ன சொன்னாரு? 1940 என்ன சொன்னார் சுவாமி? 20th October 1940 சுவாமி என்ன செஞ்சாரு? ரொம்ப வருஷம் 60 years ago. அவதார் டே என்ன சொன்னாரு? கரெக்ட். சுவாமி வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாரு? மாயா ஹஸ் லெஃப்ட் மீ. நான் உங்களுக்காக வரலன்னு சொல்ல, நான் என் டிவோட்டிஸ்க்காக வந்து என் டிவோட்டிஸ் கூப்பிடுறாங்க, நான் போயே ஆகணும்னு சொன்னாரு. அப்ப சுவாமி வயசு என்ன? 14. உங்களோட 10 வருஷத்தாச்சும் குறைவா இருந்திருக்கும், உண்மைதானே? 10 வருஷம் குறைவா இருந்த சுவாமி வந்து ஒரு கல்லு மேல உட்காந்துட்டு ஒரு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு வந்து 10 வருஷம், ஒன்று 7 வருஷம் இண்டிபெண்டன்ட் ஆகாத ஒரு இந்தியாவில் உட்காந்து தெலுங்குல கன்வின்ஸ் பண்ணாரு உலகத்தை. நான் வந்து உங்களுக்காக வரல. நம்ம யாரும் கேட்டாங்க சாய் ஆர்கனைசேஷன் ஏன் யூனிக்னு ஆரம்பிச்சது வந்துட்டு உங்களுக்கு நானும் மாதிரி மலேசியாவில் இண்டிபெண்டன்ட் முடிஞ்சு எக்கானெல்லாம் வளர்ந்த சுவாமி இல்லை. கடைசி வரைக்கும் தெலுங்கு பேசுற சுவாமி, கடைசி வரைக்கும் ஆரஞ்சு சட்டை ஆரஞ்சு போட்ட சுவாமி, கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருந்தாரு. அவர் ஒரு கில்பம் உண்டு. அதான் சுவாமிக்கு ஒன்றும் இல்லை தானே. உங்க யூடியூப்ல யாராச்சும் மெசேஜ் அனுப்பினாங்க, சுவாமி திஸ் இஸ் சத்ய சாய் பாபா ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் தி மிஷன். யாரும் அனுப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சுவாமி வந்து அட்ராக்ட் பண்ணது சுவாமிக்குள்ள இருக்கிற யூத் நல்ல பிரணவான்னு சொல்லுவாங்க. பிரணவானா ஆல்வேஸ் ஃப்ரெஷ்.
அப்ப அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து நீங்களும் நானும் தான். அதில் சுவாமி வந்து யூத்தை வந்து அந்த வயசுக்காக அவர் ஆசைப்படுறது. ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஒரு கிளியரான முகத்துல தேஜஸ் இருக்குன்னு. ஸோ ப்ளீஸ் யங் அடல்ட்ஸ் வந்து வெளியே இந்த பேக் போன் ஆகுது பிஹைண்ட் த சென்டர்னா வந்து நம்மளோட வயசுக்காக இல்லை. இது கடந்து போயிடும், முடிஞ்சிடும். 5 வருஷம் கண்ணு முடித்து வரதா முடிஞ்சிடும். அது என்ன சொல்றது, இன்னும் 5 வருஷம் இருக்கு. அதனால எது முக்கியம்னா இந்த டைம்ல வந்து I want to be as fresh as possible, I want to be as attractive as possible, I want to make sure that this organization remembers me. Not that organization remembers me, but not necessarily we will remember the organization, we don't know, but at least the organization remembers me. So with that words, I think what you all have started here is fantastic, but please continue in the centers as much as possible. There is Polytechnic in Kuantan, so there is no reason for children not to come. There is Rao Tamurlo, I think there is also center cities. Pahang is the biggest state in Malaysia, Semenanjung Malaysia. So it has to have the biggest number of people, not Selangor, not Johor, but Pahang, which is the bridge. So please convey this message to your friends and thank you.